இப்படி ஒரு கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் இருக்கா? பலருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான கால்குலேட்டர் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சப்போர்ட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2ங்கிற நம்பர் இருக்குது. இந்த 2ங்கிற நம்பரோட பவரில் சில சின்ன நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்குன்னா இதை உங்களால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ 2 × 2 × 2 மல்டிப்ளை பண்ணி 2 கியூபுங்கிறது என்ன கிடைக்கும்? ஸோ 8ங்கிற ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி பெரிய நம்பராக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3⁻7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை கூட 3 × 3 × 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்குலேட்டர்லேயே போட்டு காட்டுறேனே. ஸோ 3⁻7ங்கிற கான்செப்டா. ஸோ 3 × 2 3 4 5 6 7 டைம்ஸ் அழுத்தும் போது 2187ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்போ 3⁻7ஓட ஆன்சர் வந்து என்னது? 2187ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? பட்டு இதே வேல்யூஸ் வந்து இது மாதிரி வேல்யூஸ் வந்து இதே வந்து 3 பவர் எனக்கு 7.82 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ 3 பவர் 7.82 இருக்குது. இதை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நீங்கள் 7 இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாக போடுவீங்க. அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பட்டு 3 பவர் 7.82 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை கால்குலேட்டரில் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா முதல்ல அந்த வேல்யூஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. வேல்யூ என்னது? 3யா? ஸோ 3 என்ட்ரி பண்ணிட்டேன். இதை வந்து என்ன செய்யணும்னா 12 டைம்ஸ் ரூட் எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 டைம்ஸ் ரூட் எடுத்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்து -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட் அழுத்திடுங்க. இன்ட் அழுத்திட்டு அந்த வேல்யூ வந்து என்னது? 7.82 இருந்துச்சுங்களா? அந்த வேல்யூஸ் 7.82 அழுத்திடுங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? +1 அழுத்திடுங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இன்ட் ஈக்குவல் டு மட்டும் 12 டைம்ஸ் மாற்றி அழுத்தணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க? 5341.7 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேஷனாக ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 5342ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வருதுன்னா 5342 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம் கூட சால்வ் பண்ணுவோமே. 5 பவர் 2.5 இருக்குன்னு வச்சுக்கோம். இதை நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி போடுறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் என்ன என்ட்ரி பண்ணணும்? 5. ஸோ 5 என்ட்ரி பண்ணிட்டேன். இதை வந்து என்ன செய்யணும்? 12 டைம்ஸ் ரூட் எழுதணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 டைம்ஸ் ரூட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? -1ங்களா? ஸோ -1. நெக்ஸ்ட்டு இன்ட்டு பவரில் என்ன இருந்துச்சு? 2.5 இருந்துச்சுங்களா? ஸோ அந்த 2.5 என்ட்ரி பண்ணிக்கோங்க. 2.5. அடுத்து என்ன செய்யணும்? +1. ஸோ +1. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இன்ட் ஈக்குவல் டு 12 டைம்ஸ் எழுதணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க? 55.8 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேஷனாக என்ன இருக்கலாம்னா 56ங்கிற கான்செப்ட் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அப்ராக்சிமேஷனாக என்ன கிடைக்குது? 55.8 கிடைக்குது. 55.8 கிடைக்குதுங்களா? ஸோ வேல்யூ வந்து 55.8 ஆர் 56 இந்த வேல்யூஸ் ரவுண்டுக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. உங்கள் சப்போர்ட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.